இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான தூதுவளை ரசம் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். அது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பல் பூண்டு தோல் உரிக்காம அப்படியே போட்டுக்கோங்க. ஒரு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு தூதுவளை அதையும் சேர்த்துட்டு நல்லா அரைச்சு வச்சுக்கோங்க ஒரு பக்கம். நெக்ஸ்ட் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. அதுல கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் கடுகு, ஒரு 2 காஞ்ச மிளகாவை கிள்ளி போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சு காஞ்ச மிளகா வறுப்பட்ட பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சு வச்சிருந்த தூதுவளை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது கூடவே மிக்ஸி ஜார்ல கொஞ்சம் தண்ணி விட்டு அதையும் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டு லைட்டா பச்சை வாசனை போன பிறகு நம்ம ஆல்ரெடி ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சிருக்கோம். அதையும் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. இது யூசுவலா செய்யற ரசம் மாதிரி இல்ல. கருவேப்பிலை, கொத்தமல்லி அதெல்லாம் சேர்க்க வேண்டிய வேலை கிடையாது. ஏன்னா தூதுவளைன்றதால நம்ம வேற எதுவுமே அடிஷனலா ஆட் பண்ணல. இது நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம சூப்பரான தூதுவளை ரசம் ரெடி. இந்த தூதுவளையில